வந்தார், வெட்டுக்கிளி வந்தார். வெட்டுக்கிளி வர்றது நேச்சுரல்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. ஆனால் வெட்டுக்கிளியோட மனநிலையும் நம்ம மனநிலையும் ஏன் ஒன்றாகுது தெரியுமா? அது வெட்டுக்கிளி ரூபத்தில் சாயப்பாக இருந்து பேசுகிறதால. ஸோ மூலமாக, பள்ளியோட சத்தம் மூலமாக. இப்போ பள்ளியோட சத்தம் மூலமாக எனக்கு சில விஷயங்கள் அன்பே சாயில் சொல்லும்போது கேட்குதுன்னா, ஆமாம், இல்லைன்னா பள்ளி சத்தம் போடாதா? நான் ஒன்று சொல்கிறேன், விவாதம் செய்கிறதுக்கு கோடி பேர் இருக்கான், ஆனால் அறிவுபூர்வமாக பேசுகிறதுக்கு 100 பேர் கூட இல்லை. விவாதம் எதை வேணாலும் செய்யலாம். இப்போ நானே கூட செய்யலாம். ஒரு முனிவர்கிட்ட 2 பேர் வந்தாங்களாம். அந்த முனிவர் வந்து அந்த ஊரில் எப்படிப்பட்டவர்னா, அவர் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படின்னு. எல்லாத்தையும் அவர் சொல்லுவார், எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அப்படின்னு.